அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயலட்சுமிங்க, சென்னையில இருந்து வந்திருக்கேன். இங்க எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக ஜியோஜி சாரோட வகுப்புகளுக்கு நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன போது இது என்னன்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, புரியலை. கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் போதுதான் இத்தனை விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு புரிஞ்சுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் பாயிண்டா இருக்கு. அதோடு இல்லாம நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையெல்லாம் நம்ம அப்படியே பிடிச்சுக்கிட்டு அதற்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். அது மாதிரி செய்யறது வந்து அர்த்தமில்லாத தனம் அப்படிங்கிறத நல்லா விளக்கி சொல்லி அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நம்ம மனசுக்குள்ள விதிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில நம்ம வந்து இனி இருக்கின்ற வாழ்நாட்களை நம்ம கழிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோட ஒரு பாரம் இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அந்த அடிப்படையில தான் நான் என்னோட உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? கிளியரா இருக்கா? சார் கிளியரா இருக்குங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட வாய்ஸ் எல்லாம் ஓகே தானே? வாய்ஸ் வீடியோ எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையில? எல்லாம் கிளியர்? ஓகே, எஸ், ஓகே. ஆனந்த், வெல்கம். இது வந்து ஆக்சுவலா வந்து ஜியோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இஎஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம், சரிங்களா? நீங்க ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்ல அதில் என்கொயரி பண்ணியிருப்பீங்க. அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த லிங்க்கும் நாங்கள் அனுப்பியிருக்கோம். எஸ்ஆர்னோ சார்? ஆமாங்க, ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு தான் கால் பண்ணி பேசி. ஸோ பேசினாங்களா உங்ககிட்ட? சார் உங்ககிட்ட பேசினாங்களா? பேசலாம் சார், சொல்லுங்க சார். இல்ல, நம்ம ஸ்டாஃப் உங்கள்கிட்ட பேசினாங்களான்னு கேட்டேன். பேசினாங்க. ஓகே. ஓகே. இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ மெத்தட். உங்களுக்கு ஆல்ரெடி இஎஃப்டி பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா இஎஃப்டி அப்படிங்கிறது இந்தியன் பேஸ் கிடையாது. இது வந்து ஃபாரின் பேஸ் சிஸ்டம். இது வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அதாவது ஒரு 7 ஸ்டார் 8 ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ்ல மட்டுமே ரொம்ப சீக்ரெட்டா நடத்தக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. ஸோ இது வந்து ஒரு பயிற்சி வகுப்புன்னு சொல்ல முடியாது, இது ஒரு சிஸ்டம். இப்போ இன்னைக்கு வந்து இலுமினாட்டி பத்தி எப்படிலாம் பேசுறாங்க இல்லையா?
அவங்களோட மனநிலையை பத்தி எல்லாம் பேசுறாங்க. ஸோ அவங்களோட வருமானமும் அவங்களோட பார்வையும் இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய வித்தியாசத்துல இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. நீங்க இன்னைக்கு என்னதான் வந்து சம்பாதிச்சிடலாம், கடன் கட்டிடலாம், வாழலாம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க வந்து இந்த உலகத்தையே ஆட்சி பண்ற மாதிரி வாழ்றாங்க. எஸ்ஆர்னோ? எஸ் சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு 50,000 ரூபாய் கடனை வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா அதை அடைக்கிறதுக்காக நீங்க வந்து அதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் வந்து 50 கோடி வாங்கிட்டு சாதாரணமா வாழ்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மிகப்பெரும் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையும் அதே மாதிரி பல யுக்திகளும் தான் இந்த கிளாஸ்ல நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ அவங்கள்ட்ட நிறைய தவறுகள் இருக்கு. ஸோ தவறை வந்து நம்ம சொல்லித் தர மாட்டோம். எக்ஸாக்ட் என்ன வந்து நீங்க உங்க வாழ்க்கையில நல்லதா வாழ்றதுக்கு, ஏன்னா பணம் இல்லாம வாழவே முடியாது இல்லையா? பணம் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல இப்போ இருக்கிற கண்டிஷன்ல வாழவே முடியாது. ஸோ அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க கூடாது. அதே மாதிரி அந்த பணத்தை வந்து நம்ம அதுக்காக உழைக்க கூடாது. இது ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க காலம் பூரா ஏழையா தான் இருப்பீங்க. சம்பாதிக்கவும் கூடாது, அதுக்காக உழைக்கவும் கூடாது. இந்த 2 நிகழ்வும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க கோடீஸ்வரனா மாறிடுவீங்க. ஸோ அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப ஆழமா இந்த இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் வந்து கத்துத்தருது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம அந்த பணத்தை வந்து ஏற்படுத்துறது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த கிளாஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் கிளாஸ் ஒரு 12 நாள் நடத்துறோம். அது மூலமா வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டெய்லி லைஃப்ல நீங்க ஒரு பணம் படைத்தவராகவோ அல்ல வந்து நல்ல ஆரோக்கியமானவராகவோ நீங்க எப்படி வாழணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து இதுல நம்ம டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி வந்து ஒரு சாப்டரை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம். அதுதான் இந்த 7 மணி கிளாஸ். இது மூலமா வந்து நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய உளவியலான, அதாவது மன ரீதியான உளவியல் பிரச்சனைகளை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டம், இந்த கிளாஸ் மூலமா. ஏன்னா அந்த மாதிரி நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய நாலேஜஸ் வந்து நம்ம இங்க ஷேர் பண்ணுவோம். நிறைய வந்து ரெகுலரா அட்டன் பண்ண இதுதான் உலகமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கல் கிளாஸை பத்தி நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைல்ட்ஹுட் ட்ராமா அஃபெக்ட்ஸ் யூ நவ். அதாவது இந்த காலகட்டத்துல, இந்த சூழல்ல இன்னைக்கு உங்களுடைய இளமை கால பருவத்தோட அந்த அனுபவங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை எப்படி பாதிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம். இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஜாப்ல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்களால ஒரு நல்ல போஸ்டிங் போக முடியாது. இல்லைன்னா தொழில்ல, வியாபாரத்துல மிகப்பெரிய உச்சத்தை எல்லாம் தொட முடியாது. ஏதோ ஒரு பிளாக், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இங்க வந்து ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சிட்டோம், பரவாயில்ல, எதையாவது செய்யலாம்னு நினைக்கும் போது 6 லட்சம் ரூபாய்க்கு பிரச்சனை வந்து கூட நிற்கும். ஸோ அங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக், ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து முழுசா நம்ம வந்து எங்க இருந்து நாம கத்துக்கணும், எதை சரிப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமா, அதாவது உங்க அப்பா இருக்காருல்ல, அவருக்கு ஒரு அனுபவங்கள் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுவும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவங்கள், அவங்க எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணினாங்களோ அதை பத்திய உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட மனசுல நிறைய கேள்விகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் ஏற்படுத்தும் பொழுது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா இது எனக்கு தகுதியா, இது எனக்கு ஓகேவா, இந்த இடம் வந்து எனக்கு சரியா. ஏன்னா நீங்க யார கைய பிடிச்சு நடந்தீங்களோ அந்த நபரே இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லாத நபராக இருக்கலாம்.
ஸோ அப்ப நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருக்கும் இல்லையா? நம்ம மனசு வந்து எப்பவுமே படபட படபடன்னு அடிச்சுட்டே இருக்கும். திடீர்னு ஒரு 9 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளார போய் டக்குன்னு டேபிள்ல உட்காந்து ஒரு ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். உங்களால செய்ய முடியுமா? யாராவது பதில் சொல்லுங்க. நார்மலா உங்களுக்கு பசிக்குது. நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. டக்குன்னு ஒரு 9 ஸ்டார் ஹோட்டல் தெரியுது. சரி வேண்டாம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலே தெரியுதுன்னு வச்சுக்கோ. டக்குன்னு அதுக்குள்ள ஏறி போய் உட்காந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து நீங்க சாப்பிட்டுருவீங்களா? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. சார் முடியாது நோனா நோ சார். சொல்ல. நோ சார். நோ, சாப்பிட மாட்டீங்க. சரி, நம்ம இப்படி கணக்கு போடலாம். ஆக்சுவலா நீங்க வந்து டெய்லி சம்பாதிக்கிறீங்க ஒரு 1000 2000 அந்த மாதிரி 2000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த ஹோட்டல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலுமே அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க. என்ன போர்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 399 ரூபா காலை உணவு, அதுவும் வந்து பஃபே அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. இது நீங்க கண்ணுல பாக்குறீங்க. அதாவது 400 ரூபா ஒரு பஃபே. நீங்க காலையில போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான உணவு வச்சிருக்கிறாங்க. நீங்க எதை வேணாலும் எடுத்து எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் உங்க மனசு ஒத்துக்குமா? ஒத்துக்காதுங்க. ஒத்துக்காது. நீங்க உள்ள போக மாட்டீங்க. இங்கதான் ப்ராப்ளமே இருக்கு. ஏன்னா உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த அறிவு, நீங்க ஒரு 18 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, அது உங்களுக்கு எதை கத்து கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்க இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. சோ நமக்கு அது இல்லைங்கிறத நமக்கு தெளிவா நம்ம மூளைக்கு தெரியும் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல புரியுதுங்க. வரேன்னு? அப்போ எனக்கு அது தகுதி இல்லைன்னு தோணும் போது, உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா இல்ல வந்து 50 லட்சம் ரூபா உங்ககிட்ட வருமானமாக வந்து சேர்ந்துருச்சு. நீங்க சூப்பரா தொழில செட்டில் ஆயிட்டீங்க. நல்ல ஜாபு, ரியலா அது வேற லெவல். மாசமான கரெக்டா சம்பளம், இல்லைன்னா கரெக்டா அந்த பிசினஸ் வந்து பக்கா சக்சஸ். ஆனா நீங்க அந்த 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் அந்த இடத்த வரும்போது உங்களுடைய மூளை, உங்களுடைய அந்த கர்மா உங்களை 1 கோடிக்கு மாத்தாது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த 399 ரூபாய் அந்த உணவை நீங்க எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுதான் அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமே. ஏன்னா உங்க அப்பா அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. காசை பக்குவமா செலவு பண்ணணும். அதை வந்து வீண் விரயம் பண்ணிடக்கூடாது. அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்படி எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ ஆனா நீங்க யாரா இருக்கிறீங்க? மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிற தகுதி இருக்கிற மனிதராக மாறுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அப்படியே ஒரு மிகப்பெரிய பிளாக் வந்து நிற்கும். அந்த பிளாக் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ராமா. இது வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனை. உங்களோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய, உங்களை வந்து தடை செய்யக்கூடிய, உங்களை வளர விடாம தடை செய்யக்கூடிய ஒரு ட்ராமா. உங்களோட மனசுல எனக்கு வந்து இத இத என்னால செய்ய முடியாது, எனக்கு இது இந்த இடத்துக்கான தகுதி இல்ல. இப்ப என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நீங்க வந்து ஆக்சுவலா நியாயமா லீகலா எல்லா டாக்ஸும் கட்டி பக்காவா நீங்க சம்பாரிச்சாலும், உங்க கண் முன்னாடி 1 கோடி இந்த மாசம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் உங்க மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்து இன்கம் டாக்ஸ்ல பிடிபட்டுறணும். இன்கம் டாக்ஸ் எப்படி கட்டுறது? அந்த இன்கம் டாக்ஸ் அதெல்லாம் வந்து என்ன வந்து மத்த இவன் பெரிய அவங்க அர்ஜுன் மேத்தா அந்த மாதிரி யாரோ மாதிரி எல்லாம் கேஸ் வந்துருமோ? நமக்கு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வருமா? இப்படி எல்லாம் உங்க பிரெயின் நிறைய விஷயத்த வேலை செய்ய ஆரம்பிச்சு, நெகட்டிவான விஷயங்களும் உங்க மண்டைக்குள்ளார திணிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பணத்தினால நமக்கு எதா வந்துருமா? இந்த பணம் நமக்கு சரியாகுமா? இந்த இந்த இவ்வளவு பணம் நம்ம கிட்ட வர்றது சரியா?
இந்த பொருள் வாங்கினா இப்படி நம்மளை பிடிச்சிருவாங்களா, இதுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணுமா, இப்படி உங்க மைண்டு அதுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சு. நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுவாக நாம் மாற ஆரம்பிப்போம் இல்லையா? அது அது கண்டிப்பா நம்ம அதுவா தான் மாறுவோம். ஸோ ஒரு மனசு நீங்க ஓடி உழைத்து சிந்திச்சு உங்களோட கோல் செட்டை பண்ணி நீங்க பயங்கர ஆர்வமா உங்களுக்கான அமைப்புகள்லாம் சரியாகி நீங்க உச்சத்துக்கு வந்தாச்சு. உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த சைல்டுஹுட் உங்க அப்பாவோட அந்த அனுபவங்கள், உங்களோட வாழ்க்கையோட அனுபவங்கள் உங்களை ஸ்ட்ரக் பண்ணி நிறுத்துது. இதுக்கு மேல உனக்கு இப்படி என்கொயரி வரும், அப்படி என்கொயரி வரும், நீ இது பண்ணா அப்படி ஆயிருவ, நீ இந்த இது வந்தா உன்னை இது பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல அந்த நபரை தாண்டி நீ பிசினஸ் பண்ணா உன்னை கொன்னே போடுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய மைண்ட் செட்ல நிறைய ஓடிட்டு நீங்க ஒரு பயந்த நிலைக்கு வந்துருவீங்க. பயங்கரமா மனசு எப்பவுமே ஒரு பதட்டமாகவே இருப்பீங்க. ஆனா நீங்க நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சன். இங்கதான் எல்லாமே வந்து தலைகீழ நடக்குது. இங்கதான் வந்து நமக்கு புரிதல் வரமாட்டேங்குது. இந்த மக்கள் ஏன் காலங்காலமா ஏழையாவே இருக்கிறான்னா இதுதான் காரணம். அது இல்லாம நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு ஆளு மேல வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா ஆகணும், அங்க வந்து நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சில சிஸ்டமேட்டிக்கை வச்சு நீங்க எப்பவுமே ஏழையா இருக்கிற மாதிரி பண்றாங்க. ஏன்னா அதுக்கு உதாரணம் வந்து நம்மளுடைய தோனி. தோனியோட சினிமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தோனி என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? ஸோ அந்த கிரிக்கெட் பிளேயரா அவர் மாறுறதுக்காக ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டீம்ல வந்து விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த விளையாண்டு 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 கடைசியில அவருக்கு வந்து அந்த நேஷனல் லெவல் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். ஸோ அங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவருக்கு ரயில்வேல ஆன் ஸ்பாட் அந்த டிபியோட போஸ்டிங் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கு, ஏன்னா அன்னைக்கு வந்து கையிலிருந்து காசு போட்டு அவங்க அப்பாவே கஷ்டத்துல இருக்கிறாரு, அவங்க மாமாவை அவங்க இவங்க தான் வந்து போயிட்டு வர்றதுக்கு, அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அந்த பால் வாங்குறதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சூழல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஈட்டியோட வேலைய ஆன் ஸ்பாட் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. யார் பண்ணுவானா, அந்த கிரிக்கெட் கமிட்டி வந்து இந்த வேலையை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சமுதாயமும் உங்களை வந்து மேல இருந்து பிடிச்சி உங்களை தண்ணிக்குள்ள அமுத்தும், உங்களை மேல வர விடாது. இந்த சமுதாயமும் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா ஃபோர்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். உங்க அப்பாட்ட இருந்து வர்றதும் வரும், உங்க தாத்தாட்ட இருந்து வர்றதும் வரும். உங்களுடைய அந்த 18 வயசு வரைக்கும் நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்களோ, அங்க எதையெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ, உங்க அப்பா வந்து ஒரு 40 வயசுல என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதையெல்லாம் மொத்தமும் சேர்ந்து உங்க மைண்ட்ல ஓடும். அதுக்கு மேல இந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய சோசியல் அந்த சிஸ்டம் வந்து உங்களை போட்டு அமுத்தும் மேல வர முடியாம. ஸோ இதையெல்லாம் பார்த்து பயந்து நீங்க அந்த பயத்திலேயே நீங்க சரியா கரெக்டா முறையா செஞ்சு உங்க வாழ்க்கைய மேல கொண்டு வந்த அந்த சிஸ்டத்தையே மொத்தமா பயந்து விட்டுருவீங்க. இங்கதான் இந்த ஒரு மனிதனும் சாதாரண நிலையிலிருந்து மேல வர்றதுக்கு கஷ்டப்படும் போது அவனோட வாழ்க்கை வந்து இப்படி கேள்விக்குறியாக மாறுது. இந்த ட்ரோமாவை, இந்த பயத்தை, இந்த மனிதர்களுடைய தாக்கத்தை நம்ம உடைச்சு வெளியே வரும். அவர் என்ன பண்ணாரு, ஃபேண்டசியான விஷயம் கிடைச்சது இல்லையா, நினைச்சிருந்தா டக்குன்னு டிடிஆ ஏறி இருந்தா இன்னைக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ஒரு 30 வருஷம் டிடிஆ வேலை செஞ்சிருப்பார். ஒரு மேக்சிமம் ஒரு 1.25 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கண்டிப்பா ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்னைக்கு சம்பளம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு மேட்சுக்கு போனா எவ்வளவு 100 கோடி 200 கோடி 500 கோடின்னு வாங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் மாறிட்டாரு. ஸோ அந்த டிடியோட அந்த ஒரே ஒரு வாய்ப்பை வேண்டான்னு வச்ச ஒரு காரணத்துக்கு, ஏன்னா எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் பாருங்களேன். அவங்க அப்பா கூட வந்து இதுக்காக சண்டை போடுவாரு, பிரச்சனை பண்ணுவாரு. நீ ஒழுக்கமா வந்து இந்த விளையாட்டையெல்லாம் விட்டுட்டு டிடி வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த ஒரு மீட்டிங்கை அத அதாவது அந்த ஒரு சான்ஸை அந்த
இடத்த வந்து வேண்டான்னு சொல்லிட்டு மேட்சுக்கு போயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல நீங்க டிசிஷன் எடுத்துதான் ஆகணும், ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த உலகம் உங்களை விடாது, உங்களோட ட்ராமா உங்களை விடாது, நிறைய கேள்வி கேட்கும், இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அப்ப இந்த மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும், உள்ள அப்படி வலிகள் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதை அந்த மாதிரி. ஒரு சாதாரண ஒரு பைக் வாங்குறதுக்காக, சாதாரண ஒரு சாக்லேட் வாங்குறதுக்காக, சாதாரணமான ஒரு பிரெட் சாப்பிட்றதுக்காக நீங்க எத்தனையோ காலம் வந்து காத்திருந்து அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. இல்லைன்னா அந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் நீங்களா போய் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. இந்த ஒரு இடம் இருக்கிறனால உங்களுடைய வலிகள், உங்களுடைய அந்த காலகட்டத்துல உங்களுடைய மனசுல இருந்த அந்த ஒரு மோசமான சிந்தனைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுபவங்கள், அது வந்து உங்களை பிளாக் பண்ணதான் செய்யும். உங்களை என்ன பண்ணும்? பிளாக் பண்ணதான் செய்யும். ஏன்னா நம்ம இம்பாக்ட் செல்ஃப் ஒர்த் ஆஃப் தி கான்ஃபிடென்ஸ், நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை சுத்தமா உடைச்சிருவது. ஏன்னா நமக்கு எந்த வருத்தமே இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய எமோஷனல் என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயம் செய்யறது அப்படின்னா இந்த குவாலிட்டி வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும். அதுல பாருங்க, மெயினான விஷயம், இப்போ ஒரு மேடையில ஏறி உட்காந்து நம்ம அந்த மேடையில வந்து அப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும். ஸ்பீச் கொடுத்தா நீங்க வந்து, இல்லைன்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல காலேஜ்ல பசங்களுக்கு வந்து, நல்ல நல்ல காலேஜுங்கும் போது ஒரு தெளிவான ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்க வந்து காலேஜஸ்ன்னு நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம், பசங்களுக்கு நிறைய காசு கொடுத்து காலேஜில் சேர்த்தலாமா வேண்டாமா அப்படின்னா, என்னோட முழு அனுபவம் மற்றும் கருத்துல வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, நல்ல காலேஜ்ல சேர்த்துங்க, நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாதுங்க. புரியுதா? நல்ல ஸ்கூல்ல சேர்த்தக்கூடாது, ஆனா நல்ல காலேஜ்ல சேர்த்து. ஏன்னா நல்ல காலேஜ்ல சேர்த்தும் போதுதான் ஒரு மேடையில எப்படி பேசணும், ஒரு பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்கள வளர்த்தி எடுக்கணும். அந்த சரௌண்டிங், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள், அங்க வரக்கூடிய அந்த அந்த செட் ஆஃப் தி அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள், அந்த வாழ்க்கைய, அந்த பையனோட சர்க்கிளை வந்து பெரிய அளவுல கொண்டு போகும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், கம்மியான ஃபீஸ் இருக்கிற காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்திடும். ஏன்னா வருஷம் வருஷம் உங்களால கட்ட முடியாதுங்க இருக்கும். ஆனா இந்த 12 வருஷம் நீங்க தேவையே இல்லாம லட்சக்கணக்கான ரூபாயை வந்து வேஸ்ட் ஆக்குறீங்க. ஏன்னா இது வந்து வெறும் அறிவு மட்டும்தான். இதனால எந்த சேஞ்சஸும் உங்க வாழ்க்கையில வரவே வராது. நீங்க 10th எழுதுறதுனாலையும் 12th எழுதுறதுனாலையும் உங்க குழந்தைகளோட வாழ்க்கை எந்த விதத்திலையும் மாறவே மாறாது. அது ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க ஒண்ணும் இல்லைன்னா 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பாஸ்ல நீங்க அழகா எத்தனை வயசா இருந்தாலும் பார்த்து எழுதி 12th பாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல என்னதான் விலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விலையும் கிடையாது அதுல. பட் அதே டைம்ல நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணி உங்க குழந்தைகளை நல்ல காலேஜ்ல, நல்ல டிபார்ட்மெண்ட்ல, நல்ல சரௌண்டிங்ல படிக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சரௌண்டிங் கிடைக்கும். ஏன்னா ஹெல்பிங் மைண்ட்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அவங்களுக்கு பக்காவா செட் ஆகும். அது அவங்களோட பிஸ்னஸ, அவங்களோட ஜாப, அவங்களோட வாழ்க்கைய மேல கொண்டு போறதுக்கு உதவும். இந்த நாலேஜ் நமக்கு வேணும். கார்பரேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சாலே போதும். ஏன்னா அந்த 12th வரைக்கும் படிக்கிறது வந்து ஒரு குப்பை தொட்டி, அது ஒரு வேஸ்ட். இந்த உலகமே வந்து அது குப்பைன்னு சொல்லுது. ஆனா நம்ம நாடு அதை வந்து பெரிய அளவுல எடுத்துட்டு 12 வருஷத்தை, ஏகദേശம் வந்து 14 வருஷத்தை குழந்தைகளோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம்.
இன்னைக்கு வந்து ஏஐ இன்டெலிஜென்ட் எல்லாம் வந்துருச்சு. 10 வயசு வரைக்கும் படிச்சாலே போதுமானது. அதுக்கப்புறமா அவங்க காலேஜ் மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு வந்து குழந்தைகளும் ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. இப்போவும் நீங்க பழசா 18 வயசு வரைக்கும் படிச்சு அந்த 8 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு 10 வருஷம் வேஸ்ட் ஆக்கி 28 வயசுல என்ன சாதிக்க போறீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு இருக்கிறதே தப்பான விஷயம். ஸோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களோட அனுபவம் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அதே டைம்ல உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்குற அறிவு வித்தியாசமா இருக்கணும், நல்லதா இருக்கணும். அப்ப இந்த சிஸ்டமே டோட்டலா தப்பு. இவ்வளவு நாள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளவோ வந்து அந்த தொழில் சார்ந்த கல்விகளை வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல கத்து கொடுத்தோம்னா வேற லெவலுக்கு போயிடுவாங்க பசங்க. ஸோ அந்த சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா மாத்தணும். ஆனா எதுக்கும் உபயோகப்படாம 12வது வகுப்பு வரைக்கும் தேவையில்லாம போட்டு உழப்புன்னு உழப்புறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. தேவைகளை மட்டும் நம்ம ஒரு கல்வியா அறிவியலை பத்தி சொல்லணும், இல்லைன்னா வந்து அந்த வரலாறை பத்தி சொல்லணும், இந்த இதெல்லாம் கத்துக்கணும். அப்படி இந்த சோசியலிசம் பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம அந்த காலேஜ் சிஸ்டத்திலேயே வந்து ஒரு 1 பீரியட் வந்து அதுக்காக வச்சு மக்களுக்கு அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்காக 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி நல்ல காலேஜ் இருந்தா நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வரும். நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வந்தா நல்ல ஜாப் கிடைக்கும். நல்ல ஜாப் நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப கம்மியான லோவான அந்த காலேஜுக்கு போனா கேம்பஸ் இன்டர்வியூ அவ்வளவு பெருசா நல்லதா இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்க குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஜாபோ நல்ல பொசிஷனோ நல்ல இடமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த தெளிவு நமக்கு வேணும். எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க ட்ரோமா தான். உங்களோட அனுபவங்கள் தான் பிரச்சனை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு தான் ப்ராப்ளம். இது நமக்கு தெளிவா புரிஞ்சாலே நம்ம எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியும். ஏன்னா அந்த 18 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய அந்த அனுபவங்கள் தான் உங்களோட இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைங்கிறதே வருது. ஏன்னா உங்களோட சங்கடம், துக்கம், எதிர்பார்ப்பு, உங்களுடைய இழப்புகள், இதே மாதிரி உங்களுக்கு பிசிக்கலா ஏற்பட்ட அபியூஸ், அதெல்லாமே உங்களுக்கு ஒரு பதட்டத்தை வந்து உங்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மறைவாக இந்த 18 வயசுக்குள்ளார நடக்குது, வெளியே தெரியவே தெரியாது. அதே மாதிரி அந்த கேரக்டர் வைஸ் தப்பா இருக்கிறது, அந்த ரீல்ஸ் பாக்குறதுக்கு, அந்த போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, படிக்காம இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த 18 வயசுக்குள்ளார நம்மள அறியாமையே இதெல்லாம் செஞ்சிருப்போம். அது என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ஜாப்ல வந்து உட்கார்ந்து ஒரு பொறுப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது அது நடக்காது. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தட் நான் சொல்லி தரேன் பாருங்க. ஒரு ஒரு கதை கூட இருக்குது. எப்படின்னா, ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து எப்படின்னா 3 ஃப்ளோர்ல நடக்குது. மேல மேல 3வது ஃப்ளோர்ல வந்து அந்த சிஇஓ எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்த அந்த இன்டர்வியூக்காக ஒரு ரூம்குள்ள அனுப்புறாங்க. ஸோ அந்த ரூம்குள்ள போன 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்க வந்து நிறைய பொருள்கள் வந்து கசகசன்னு கிடக்குது. அங்க வந்து பேகு, அப்புறம் அந்த ஃப்ளவரு, அந்த டீ பாட்டு, அதெல்லாமே ஒரு இடத்துல கமுந்து கமுந்து கிடக்குது. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2 பேர் 3 பேர் போய் அவங்க பக்கத்துல இருக்கிற அந்தந்த பொருளை வந்து அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க, எடுத்து நார்மல்ல வைக்கிறாங்க. ஸோ ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, எந்திரிச்சு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா பொருளையுமே சரிப்படுத்துறாரு. எல்லா பொருளையுமே வந்து கொஞ்சம் கரெக்டா வச்சுட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. ஸோ என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்க, ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துட்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா ரொம்ப ஆடம்பரமான நிறைய லைட்ஸ் எல்லாம் ஆன்ல இருக்குது. ஃபேனு, லைட் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா நீட்டா அழகா வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கேயே வந்து சில பொருள்கள் வந்து
கீழே தாறுமாறா கிடக்குது. தேவையில்லாம சில விஷயங்கள் வந்து அங்க இயங்கிட்டு இருக்கு. தேவையில்லாம அங்க ஒரு பொருள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த கீழே இருந்த அந்த எல்லாத்தையும் சரி பண்ணான்ல அந்த நபர் எந்திரிச்சு போய் அந்த பொருள்களை எல்லாம் தேவையில்லாத சுவிட்சை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. ஓவரா இருக்கக்கூடிய உடனே அங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் செகண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க தேவையில்லாம ஒரு டேபிள் ஃபேன் ஓடிட்டு இருக்குது, ஒரு வால் மவுண்ட் ஃபேன் ஓடிட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் இந்த கடைசியா இந்த ஆள் உட்கார்ந்து எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு மேல போறாரு. ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோர் அந்த 3வது ஃப்ளோர்ல போய் சேர்ந்த உடனே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர் கன்ஃபியூஸ் ஆகாது. அந்த 3வது தளத்தை அங்க போய் சேர்ந்தோடனே 29 பேர்த்தையும் அவங்க வந்து யூ ஆர் ஆல் ரிஜெக்டட், நீங்க போய்க்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு நபரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவரை வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்டிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அது யாருன்னு கேட்டா, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணவரு, அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லா பொருளையும் எடுத்து நேரா வச்சவரு, அவருக்கு தான் அந்த ஜாப் கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன பையனா இருக்கும் போதே, நம்ம குழந்தையா இருக்கும் போதே, நம்ம குடும்பத்துல சில விஷயங்களை நம்ம கிட்ட சொல்றாங்க. உங்க அப்பாவோ தாத்தாவோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. இப்ப கூட சிலர்லாம் ரீல் போடுறாங்க இல்லையா? ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் வந்து வீட்டுல இருப்பாங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து தலையை பிடிச்சி முடியை பிடிச்சிட்டு வந்து இந்த ரூம்ல வந்து, இங்க யாரு உங்க வீட்டுல குடும்பத்துல யாரோ வந்திருக்காங்களா? இந்த ரூம்ல யார் இருக்கிறா? இங்க ஓ ஓ ஓ சித்தப்பா நீங்க வந்திருக்கீங்களா? மாமா நீங்க எப்ப வந்தீங்க? அப்படின்னு எல்லாம் இவர் வந்து பண்ணுவாரு. சோ அப்படி கேட்கும் போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒய்ஃப் வந்து அப்படி அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இவர் வந்து அவரு கூட பேசுற மாதிரி ஒரு பிஹேவியர் பண்ணுவாரு. அப்புறமா கேட்பாரு, இங்க யாருக்காக நீ லைட் போட்டு வச்சிருக்கிற? இவங்க எல்லாம் இருக்காங்களா இங்க? இப்ப யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியுது இல்ல? இப்ப லைட் ஆஃப் பண்ணும்ல, ஃபேன் ஆஃப் பண்ணும்ல, நீ தானே இந்த ரூம்ல இருந்து கீழே வந்த அப்படிம்பாரு. சோ அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நம்மளோட தாத்தா பாட்டி, நம்மளோட அப்பா சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கத்து கொடுக்குறாங்க. இந்த ரூம்ல யாருமே யூஸ் பண்ணலையா, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணு, அந்த லைட்டை ஆஃப் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறீங்களா, இங்க எங்க ஸ்டெப்ல ஏதாவது லைட் எரியுதா, ஆஃப் பண்ணிட்டு போ. வீட்டை விட்டு வெளியே வர்றியா, தேவையில்லாத எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணு. ஃப்ரண்ட் கேட்டை கரெக்டா பூட்டு. இல்லையா, ரூம்குள்ள போறீங்களா, உள்ள லாக் பண்ணிட்டு படுங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. பாத்ரூம் போனியா நீட்டா வச்சுக்க, உள்ள வந்து நல்ல தண்ணியெல்லாம் ஊத்தி கழுவிட்டு வா, அப்படி விட்டுட்டு வந்துடாத. ஏன்னா அடுத்த நபர் போகும்போது அது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு நிமிஷம் அங்க நில்லு, அந்த ஃப்ளஷ் அவுட் ஆகுதான்னு பாரு, தண்ணி நல்லா ஓடி இருக்கான்னு. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். இதெல்லாம் நடைமுறையில பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு சாதாரணமா கத்து கொடுக்குற விஷயம்தான். காலையில எந்திரிச்சிங்கன்னா உங்க பெட்ஷீட்டை நல்லா மடிச்சு நீட்டா அங்க அடுக்கி வைங்க. உங்க பில்லோ தூக்கி ஓரமா வைங்க. நீங்க படுத்திருக்கிற அந்த பெட்ஷீட்டை வந்து நார்மலா தட்டி விட்டு நீட்டா இது பண்ணிட்டு வெளியே வாங்க. இந்த மாதிரி சாதாரண விஷயம்தான் இதெல்லாம். ஆனா இது மிகப்பெரிய அளவுல உங்களோட வாழ்க்கையில மேன்மையில வரும்போது, நீங்க உயர்வை தொடும் பொழுது, நீங்க உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி அந்த 399 ரூபாயோட 5 ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் அந்த பையன் சாப்பிடுவான். உங்களுக்கு இல்லாத அறிவு அந்த பையனுக்கு வரும். காரணம் என்ன தெரியுமா? அவனோட பெட்டை அவன் கரெக்டா பிக்ஸ் பண்ணாதான் இது காரணம். சோ அந்த ஆக்சஸ் பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு. அவன் காலையில எந்திரிச்சான், சும்மா அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து எந்திரிச்சு போய் ஒழுக்கமா பல்லு தேய்க்காம இங்க எல்லாம் இந்த இதெல்லாம் வடிஞ்சுக்கிட்டு கண்ணுல எல்லாம் பூ தள்ளிக்கிட்டு அதை அப்படியே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த காஃபி இப்படி குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாம அதை ஒழுக்கமா ஒரு குழந்தைய நம்ம வந்து அதை இப்படிதான் செய்யணும், நீங்க உட்காந்துதான் காஃபி குடிக்கணும், நீ வந்து இது பண்ணக்கூடாது, இத்தனை மணிக்கு எந்திரிச்சுதான் ஆகணும், இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும் நம்ம டீச் பண்ணும்போது அந்த குழந்தைகள்னே அந்த பக்குவம் அவங்களுக்கு வரும் பொழுது கண்டிப்பா அவன் அந்த 399 மார்னிங் பிரேக்ஃபாஸ்டை எடுக்கிறதுக்கான அந்த தன்மை அவனுக்குள்ள வரும். அதை எடுத்தானா அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஏன்னா அவன் சரௌண்டிங் அந்த மாதிரி அமையுது, அவனோட மனநிலை அந்த மாதிரி தெளிவான சுத்தமான விஷயத்த மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத, தன்னோட வாழ்க்கை நீட்டா இருக்கணுங்கிறத வந்து அவன் கத்து வச்சிருக்கிறான்.
கசகசான்னு இருக்கணும்னு கத்து வைக்கல அவன். சோ அவன் அந்த உயர்வை அந்த இடத்த நிச்சயமா அடைஞ்சிடும். வெறும் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்றதுதான், ஒரு பெட்டை வந்து நாம அந்த ஷீட் போடுறதுதான், வீட்டை அவன் இருக்கிற ரூமை கூட்டுறதுதான், சுத்தமா வைக்கிறது தான். இது தெரிஞ்சா நம்ம முன்னேறிடலாம். இது புரிஞ்சா நீங்க உங்க குழந்தைங்க முன்னேறிடுவாங்க, நீங்க முன்னேறிடுவாங்க. உங்களுக்கு புரியாத ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க இதை செய்யல, இத உங்களுக்கு உங்க அப்பா கத்து தரல, உங்க அம்மா கத்து தரல, உங்க வீட்டுல இந்த நடைமுறை இல்ல. அதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கெல்லாம் வந்து நான் பார்த்து சங்கடப்படுறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்க குழந்தைகளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்டுப்பாடுமே இல்லாத குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர். இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, என்னோட ஒரு இவ்வளவு நாள் சைக்காலஜி வந்து நான் இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல நான் சொல்றேன், அதிகமான ஒரு வன்மை, வைலன்ஸ் இன்னைக்கு இந்தியால எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துருச்சு. எல்லாமே வைலன்ஸுக்கு வேற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, எல்லா தவறுகளும் செய்யக்கூடிய குழந்தைங்க வந்து உருவாயிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான மனசாட்சியும் இல்லாத குழந்தைகள் வந்து உருவாயிட்டு இருக்கிறாங்க. இத வீடுகள்ல உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ரோட்ல இன்னைக்கு பல சண்டைங்க, இறங்கி சுட்டுறான், கத்தியில குத்திடுறான். ரொம்ப மோசமான செய்திகள் கடுமையான அளவுல வர்றதுக்கு இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 18 வயசு பசங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல அந்த தாய் தகப்பன் தான் காரணம். ஏன்னா அவங்க அந்த போனை கையில கொடுத்து அந்த குழந்தை வன்மத்தை வந்து அந்த போன்ல இருந்தே கத்துக்கிறான். யார வேணாலும் ஈஸியா அடிச்சிடலாம், கொன்னுடலாம், போலீஸே வந்து அடிச்சு தூக்கிடலாம். அப்போ சட்டங்கிறது அவசியம் இல்லை, நமக்கு வந்து நம்மளோட முடிவுகள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு எப்படி அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றதுல இன்னைக்கு வந்து உங்களுக்கு 60 வயசு ஆனாலும் அது வேலை செய்யுதோ, அதே மாதிரிதான் நீங்க கொடுக்கக்கூடிய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய வன்மம் அந்த குழந்தைகளோட மனசுல வன்மத்தை உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நம்ம லீகலா எதையும் வந்து மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நினைச்சா நமக்கு பிடிக்கலைன்னா, நமக்கு கோபம் வந்ததுன்னா ஒரு மனுஷனை உடனே கொன்ற முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைய அந்த உயிரை வந்து பாத்தீங்களா. இப்போ சமீபத்துல கூட ஏதோ ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்குது. நேத்து கூட என்னோட சன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாம அந்த பையன் ஜஸ்ட் போன்ல தன்னோட காதலியோட பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை வந்து கண்டந்தொண்டமா வெட்டிட்டான், பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். கையை தனியா, கால் தனியா, தலை தனியான்னு. இந்த ஒரு உறுப்புகளை வந்து இந்த அளவுக்கு வெட்ட முடியுமான்னு ஆலோசனை பண்ற அளவுக்கு அந்த வன்மத்தை வந்து அந்த பசங்க பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களேன். இப்ப இந்த இந்த இதோட ஆக்ரோஷமான உச்சகட்டத்தை இன்னைக்கு இவங்க தொட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நிதானமா பொறுமையா அந்த உடம்ப துண்டு துண்டா வெட்டுறதுன்னா எவ்வளவு மோசமான ஒரு மனநிலைன்னு பாருங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்க உங்க குழந்தை கையில கொடுக்கக்கூடிய அந்த செல்போன் தான், அந்த வீடியோ கேம் தான். ஏன்னா அதுல முன்னெல்லாம் இருக்கும் மேரிகோ, இல்லைன்னா வந்து அந்த ஒரு கார் கேம், அந்த மாதிரிதான் இருக்கும். இப்பெல்லாம் வந்து அப்படி இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து துப்பாக்கி எடுக்க வேண்டியது, எல்லாத்தையும் சுட்டுக் கொள்ள வேண்டியது. நீங்க ஒளிஞ்சு நின்று சுடணும், மறைஞ்சு நின்று சுடணும், கத்தி எடுத்துட்டு போய் குத்தணும், அந்த போலீஸ் வந்தா போலீஸையே வந்து சுட்டு தள்ளணும். இந்த மாதிரி ஒரு ஒரு இத மட்டும்தான் அந்த கேம் வந்து கொடுக்குது. வேற நல்ல விஷயங்களை கொடுக்கல. எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜா மேல போறது, அதுக்கு வந்து அங்க போய் என்ன கேம் விளையாடணும், அந்த மாதிரி இருக்கிற கேமே இல்லை. அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி அந்த கியூஸ்ல பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இந்த மாதிரி கேமையே நம்ம விளையாடுறது இல்லை, அந்த குழந்தைய பாக்குறதும் இல்லை.
கார்ட்டூன்ல பயங்கரமான வன்மத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை, மக்களோட வளர்ச்சியை, மக்களோட உயர்வை ரொம்ப மோசமா மாத்தக்கூடிய கார்ப்பரேட்டோட, நான் சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தோட திறமையான செயல்கள். ஏன்னா இந்த மாதிரி மக்களை மாத்தினாதான் கேள்வியே கேட்க மாட்டாங்க, எதை வேணாலும் அவங்க செய்ய முடியும். ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த தெளிவெல்லாம் இருந்ததுன்னா, தயவு செஞ்சு சின்ன வயசுல உங்க குழந்தைய கையில வீடியோ கேம்ல அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு கூட தெரியாம தயவு செஞ்சு போனை கொடுக்காதீங்க. வந்து பர்டிகுலரா அந்த 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல இந்த கன் எல்லாம் எடுத்து விளையாடுறாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளை ஒரு பையங்கும் போது அப்படிதான் இருப்பாங்க. அதுதான் பிடிக்கும் இல்லையா? பட் அதே டைம்ல கார் ரேஸ் கேம் விளையாடட்டுமே, பைக் ரேஸ் விளையாடட்டுமே, தப்பு இல்லையே. இன்னைக்கு அதை தொடவே மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ பசங்க வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், டேய் நான் அவன் பேக்ல இருக்கிறான் பாரு, அவன் பாரு முன்னாடி இருக்கிறான் பாரு, லூஸ் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். என்னன்னா அவன் அந்த அந்த போன்ல அந்த கேமுக்குள்ளாரே இவங்க பேச முடியும், உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறான் அவன். பாருங்களேன், நம்ம சுத்தி ஒரு 10 பேர் இருக்கிறோம், அந்த 10 பேர்த்தையும் மதிக்காம அந்த சிரிக்கக்கூடிய மனநிலை வருது அப்படின்னா, சவுண்டா சிரிக்கிற மனசு வருதுன்னா, அவன் எந்த உலகத்துல இருக்கிறான்? இந்த நிலைமை என்ன? இந்த மாதிரியான ஒரு மனநிலை 18 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு வந்துச்சுன்னா, அப்புறம் அவங்களுக்கு எப்படி வந்து இந்த சமுதாயத்தையோ இந்த மக்களையோ தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மான அவமானத்தை பத்தி கவலைப்படுவான்? வேணா நாளைக்கு அப்படியே ட்ரெஸ் அவுத்து போட்டு அப்படியே உட்காந்துக்குவான் அவன். ஏன்னா அவனுக்கு அவன் அந்த கேம், அந்த உலகம் தான் அவனுக்கு தெரியும். இங்க சுத்தி 4 பேர் நம்ம தனியா சிரிச்சா நம்மளை கேவலமா பார்ப்போங்கிற அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். சோ என்ன பண்ண முடியும்? சிரிக்கிறான், கத்துறான், பேசுறான். சோ நம்ம வந்து ஒரு 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 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இந்த வேலையை நீங்க செய்வீங்களா? நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா நிச்சயமா செய்ய மாட்டீங்க. இல்லையா? உங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இன்னைக்கு வயசு இருந்துச்சுன்னா, நிச்சயமா அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஜோக்கு நீங்க பாத்துட்டீங்க, நீங்க இயர்போன் வந்து காதுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க கத்தி எல்லாம் சிரிக்க மாட்டீங்க. ஒரு நிதானமா சிரிப்பீங்க. என்னன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம். இவங்களுக்கு அது இல்லவே இல்லை. அந்த சமுதாயத்தை பத்தியோ அந்த சூழலை பத்தியோ எந்தவித கவலையும் இல்லை. இந்த கவலை இல்லாதவன் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு கோபம்னு வரும்போது இந்த மாதிரி வைலன்ஸ் தானே நடக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த நன்மையும் தீமையும் நம்ம தான் கத்து கொடுக்குறோம். எப்ப வந்து உங்க குழந்தை வந்து அந்த பெட்டை நீட்டா வைக்கணும்னு கத்து கொடுக்குறீங்களோ அதுக்கும், இந்த மொபைல் போனை கொடுத்து அதுல வன்மத்தை கத்து கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சோ அந்த குழந்தை காலம், அந்த பருவம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையில நீங்க பயப்படுறது, நீங்க கஷ்டப்படுறது, நீங்க மேல வராம இந்த அளவுக்கு பாதிப்புல இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, உங்களோட அந்த சைல்டுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள்னாலதான் நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க, ஏழையாவே இருக்கிறீங்க. அந்த உங்க குழந்தைகளை வந்து நல்ல சௌகரியமா நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்து வளர்த்துறீங்க. ஏன்னா நான் ஒண்ணுமே சாப்பிடல, அதனால என் குழந்தை எல்லாமே சாப்பிடட்டும்னு நினைக்கிறீங்க. அவன் எல்லாமே சாப்பிட்டு வாழ்றது மட்டும் இல்ல, மோசமான நிலைமைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதை செய்யக்கூடாதுன்னு தடுத்து தான் ஆகணும். நீ இத்தனை மணிக்கு எந்திரிச்சுதான் ஆகணுங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என்னெல்லாம் வாழ்க்கையில அவன் மேல வரணுமோ அதுக்கான விஷயங்களை நீங்க கத்து கொடுத்துதான் ஆகணும். அங்க கண்டிச்சுதான் ஆகணும். அங்க கண்டிக்கிறதே இல்லை இன்னைக்கு. குழந்தைகளை கண்டிக்கிற அந்த பழக்கமே இல்லாம போச்சு. இன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே உசுர கையில புடிச்சிட்டு வேலை செய்யறாங்க. இதுக்கு மேல ஒரு நாட்டுக்கு ஒரு கேவலமான நிலைமை வருமா அப்படின்னா, இதுக்கு மேல வர்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு குரு வந்து ஒரு குழந்தைய பார்த்து பயந்து வாழ வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு டீச்சர்ஸ் போஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, இல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க காலையில 9 மணிக்கு அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றதுக்குள்ளார அவங்க எல்லா வியாதியும் அவங்க உடம்புக்கு வந்துடும். அந்த அளவுக்கு பயந்து 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 அந்த ஒரு ஒரு கிளாஸையும் எடுக்கிறாங்க.
அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், அந்த சமுதாயம் எங்க இருக்குது, உங்க குழந்தைங்க எங்க இருக்கிறாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா உங்க குழந்தைய அடிக்க கூடாது, உங்க குழந்தைய பேசக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நான் படிக்கும் போது என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல யூஜின் டேவிட் அப்படிங்கிற ஒரு டீச்சர். ஸோ அவர் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எல்லாத்தையுமே ரொம்ப மோசமான நிலைமையில ரொம்ப அடிச்சுட்டாரு. இன்னைக்கும் அது என் மனசுக்குள்ள ஒரு பெரிய வலியா இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல எல்லாம் இன்னைக்கு யாருமே இல்லை. ஒரு அடி அடிச்சு சின்ன ஒரு சிவப்பு கலர் காயம் வந்தாலே இன்னைக்கு நீங்க போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்றீங்க, அந்த டீச்சரை தூக்கி உள்ள வச்சிடுறீங்க. அன்னைக்கு கால்ல கையில ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சாங்க. கையில எல்லா இடத்துலயும் பிளட் கொட்டுது. அந்த மாதிரி அந்த டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்க. என்ன மட்டும் இல்ல, என் கூட இருந்த கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரை 15 பேரா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே செம்ம அடி. ஏன்னா நாங்க அப்பதான் அந்த 6th ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஸோ அங்க ஒரு பேக்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு. அந்த கிரவுண்ட்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டோம். ஸோ இத மேல இருந்து கவனிச்சு அந்த டீச்சர்ஸ் கவனிச்சு 1வது நாள் காலையில ஸ்கூலுக்கு போறோம். எங்களுக்கு செம்ம அடி. அந்த கிரவுண்ட்ல போய் விளையாடக்கூடாதுன்னு தெரியாதா? ஸோ இது அவங்க செஞ்சது சரியா தப்பாங்கிறதெல்லாம், அந்த அளவுக்கு அடிச்சு அவ்வளவு ரத்தம் எல்லாமே பாதிக்கப்பட்டு கூட அன்னைக்கு அந்த டீச்சர்ஸ் எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா தாய் தகப்பன் அவங்கள கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. சும்மா ஒரே ஒரு அடி, அந்த பெரம்பை இன்னைக்கு யாருமே யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா பயம். அதுல ஏதாவது தெரியாம ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல குழந்தைங்க, ஏன்னா நீங்களே ஆல்ரெடி ஒரு பயங்கர தீவிரவாதியோ இல்ல ஒரு வைலன்ஸ் இருக்கிற குழந்தையத்தான் நீங்க வளர்த்திட்டு இருக்கிறீங்க. அந்த செல்போனை கொடுத்து அதுல சுடுறது இப்படிதான் நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை போய் அங்க என்ன பிஹேவிங் பண்ணுவான்? ஓடுவான், மேல ஏறுவான், குதிப்பான், தள்ளுவான், முன்னாடி இருக்கிற பையனை அடிப்பான், எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ அதுல ஒரு ஒரு அடி அந்த டீச்சர் கொடுத்துட்டு அதோட 4 விரலோ 3 விரலோ பதிஞ்சிருச்சுன்னா அந்த டீச்சரோட வேலை போச்சு. கேஸ் ஆயிருது, ஜெயிலுக்கே போயிடுறாங்க. ஸோ இது ஒரு மோசமான நிலை தான். சில இடங்கள்ல நம்ம சில குழந்தைகளுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும், அந்த டீச்சர்ஸ்க்கு அனுமதி கொடுக்கணும். ஒரு அடி அடிச்சுக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா உங்க குழந்தைகளை நீங்களும் கொஞ்சம் அடிக்கணும். அதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறீங்க. எப்படி இவங்க சரியாவாங்க? எப்படி இவங்க வாழ்க்கை சரியாகும்? ஏன்னா இந்த ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா, அந்த 18 வயசுக்குள்ளார நீங்க கத்துக்கிற விஷயம், அந்த 18 வயசுக்குள்ளார நீங்க எப்படி, அதான் சொல்லுவாங்க அந்த காலம் அதெல்லாம் குப்பையிலேயே போட்டாச்சு இன்னைக்கு. 6ல் விளையாதது 60ல் விளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதெல்லாம் இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிருச்சு. சோ கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாற்றம் தேவை. உங்களுக்கு மாற்றம் தேவை. நீங்க பிளாக்ல உட்கார்ந்துட்டு காரணம் உங்களுடைய பாஸ்ட் லைஃப், உங்களுடைய அந்த 18 வயசுக்குள்ளார உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழல், அதேதான் உங்க குழந்தைகளுக்கும் ஏற்பட்டுட்டு இருக்கு. அப்ப நம்ம அந்த இடத்த, அந்த பிளாட்ஃபார்ம, அந்த சூழலை நீங்க மாத்தி அமைக்கலைன்னா, கரெக்ஷன் பண்ணலைன்னா, அங்க அவங்கள வளைக்கலைன்னா, நிச்சயமா இந்த மாதிரிதான் எமோஷனலா ட்ரிகரா இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? அவங்க லீட்ஸ் டு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அண்ட் ஃபியர். அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ஆன்சைட்டி இல்லையா, பதட்ட நிலையிலேயே எப்போ இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பயத்தோட இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விஷயத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெயின் த பர்சனல் ரிலேஷன்ஷிப். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனிமையில வாழ்றாங்க. ரொம்ப மோசமான மனநிலை. நான் உணர்ந்தது அதுதான். இந்த குழந்தைங்க 18 வயசு வரைக்கும் அந்த போன்ல வாழ்றவங்க, போனுக்குள்ளாரையே இருக்கிற குழந்தைங்க தனிமையில இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அவங்கள சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும், தாய் தகப்பன் இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும், இன்னைக்கு அவங்க தனிமையில மட்டுமே வாழ்றாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப காலம் தனிமையில வாழ்ந்தா அவன் என்ன ஆவான்? சைக்கோ ஆயிருவான்.
நம்மளை சுத்தி இத்தனை பேர் இருந்துமே அந்த ஒரு போனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நண்பர்களையும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஃபாலோவர்ஸையும் நினைச்சே வாழ்ந்துட்டு அவங்க வாழ்க்கைய மொத்தமா அழிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க தனிமையில தான் இருக்கிறாங்க. எந்த விதமான பிசிக்கல் டச்சோட அந்த மனிதர்களோட வாழ்றதே கிடையாது. ஒரு மனிதன் மனிதனோட தான் வாழணும். ஏன்னா நம்ம வந்து ஹியூமன் பீயிங் இல்லையா? நம்ம வந்து ஒரு அட்ராக்ஷனே வந்து என்னன்னு கேட்டா செக்ஸுவல் அட்ராக்ட்ஸ் தான். ஏன்னா நமக்கு ரெண்டு பால் தன்மை இருக்குது, ஆண் பால் பெண் பால். சோ இந்த அட்ராக்ஷன் அவனுக்கு 18 வயசுல வரணும். இன்னைக்கு அந்த பசங்களுக்கு இல்லவே இல்லை. ரொம்ப காமனா பொண்ணும் ஆணும் சாதாரணமா அவங்க வாழக்கூடியவர்களாக மாறி இது நல்ல சமுதாயம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்குள்ள எந்த கள்ளம் கபடம் இல்லாம வாழ்றாங்க அப்படின்னு. இல்ல, தப்பது. அந்த மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அட்ராக்ஷன் வரணும். அப்பதான் நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறதே வந்து இனப்பெருக்கத்துக்காக. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கவர வேண்டும், ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கவர வேண்டும். அப்பதான் வந்து இனப்பெருக்கம் நடக்கும். இதெல்லாம் வந்து இயற்கை. இந்த இயற்கையிலிருந்து மாறி இல்ல அந்த உணர்வு இல்லாம நாங்க இருப்போம், எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வராதுன்னு சொன்னா நீ அப்படியே மனுஷனே இல்லாம ஆயிட்டேன்னு அர்த்தம், ஜடம் ஆயிட்டேன்னு அர்த்தம், மரக்கட்டையா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். சோ அதையே இன்னைக்கு மறைக்கிறாங்க, அது இல்லாத மக்களாக வாழ்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நல்லதே நினைச்சு சட்டங்கள் சொன்னாலும் இந்த சமுதாயம் சொன்னாலும் இதெல்லாம் தப்பு. படைப்பையே நேச்சரையே நீங்க மாத்துறீங்க. ஃபீலிங்ஸ் இல்லாத உலகத்தை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. தப்பு அது. கண்டிப்பா ஃபீலிங்ஸ் வேணும். கண்டிப்பா இது ஆண், இது பெண், இதை தொடக்கூடாது, இது பக்கத்துல போகக்கூடாது, இது தூரமா இருக்கணும், இது வந்து நமக்கு அருகதை இல்லை, இந்த எண்ணங்கள் வந்து வேணும். இன்னைக்கு அது இல்லவே இல்லை. அதனாலதான் இவ்வளவு கலாச்சார சீரழிவு வந்து நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள மன ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கோட் ரொம்ப முக்கியம் தான். அது அது வந்து ரெவல்யூஷன் சேஞ்சஸ் அதெல்லாம் தேவைதான். ஆனா இவங்க எல்லையை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படையா இன்னைக்கு சொல்ல முடியாத சூழல்ல இருக்கிறோம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்க குழந்தைகளுக்கு நீங்க கட்டுப்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க ஒரு ஆம்பளை பையனோட வாழக்கூடாது, இருக்கக்கூடாது, கெட் டுகெதர், என்னது லிவ் டுகெதர், இதெல்லாம் தப்பு. இது வந்து நேச்சர் கிடையாது. நீங்க யாரு கூட வேணாலும் அந்த ரூமை ஷேர் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி போறதுங்கிற கலாச்சாரம் வந்து நம்ம கலாச்சாரம் கிடையாது. இது வந்து ஹியூமன் பீயிங்கோட செயலே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் தான் லிவிங் டுகெதர். எஸ், இதெல்லாம் வந்து தவறான கலாச்சாரம். இதுக்குள்ள எல்லாம் உங்க குழந்தைகளை கொண்டு போயிடாதீங்க. உங்க கூட ஒரு ஆண் பையன் வந்து அவங்க பொண்ணோட பழகுறானா கண்டிஷன் பண்ணுங்க. தப்பு அதெல்லாம். கண்டிப்பா அது வந்து சரியில்லை. ஏன்னா மனசுங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து தவறாதான் போய். ஸோ அதனால அந்த அட்ராக்ஷன் என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நீங்க அனுமதிக்க கூடாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பையனோட தான் அவங்க இன்ட்ராக்ட் ஆகணும், அவங்களோட தான் அவங்க வாழணும். இதெல்லாம் இல்லை இன்னைக்கு. ஆனா பார்க்கும்போது அதெல்லாம் அழகா தான் இருக்குது. ஏன்னா எந்த வைலன்ஸும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருமே வந்து ஆண் பெண் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா வாழ்றாங்கங்கிறது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இயற்கைக்கு முரம்பான ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கிறத நம்ம உணரணும். அதெல்லாம் உங்க குழந்தைங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் சிந்திங்க, ஆலோசனை பண்ணுங்க, மாட்டுங்க. உங்க மொபைல் போனை கொடுக்காதீங்க. மொபைல் போன் யூஸ் பண்றாங்களா அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. எத்தனை மணிக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நைட்டு 12 மணி 1 மணிக்கு மேல யூஸ் பண்றாங்கன்னா அது தப்பான விஷயங்களா தான் இருக்கும். அது வந்து அவங்க அந்த வயசு அதெல்லாம் பார்க்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. இது வந்து வந்து ரொம்ப மோசமான இல்லை. பட் அதுக்குள்ள அடிக்ஷன் ஆயிடக்கூடாது. அதுக்குள்ளாரையே வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. தன்னோட சிந்தனையை ஃபுல்லா அதுல விட்டு வாழ்க்கையில நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுவாங்க. நாளைக்கு ஒரு முடிவெடுக்க தெரியாத மனிதராக மாறிடுவாங்க. நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் பயங்கரமா ட்ரிகர் ஆவாங்க. எதை சொன்னாலுமே டக்கு டக்கு டக்குன்னு கோபம். ஏன் கோபம் வருது, எதுக்கு கோபம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு கோபம் இருக்குது. ஸோ அந்த கோபம்ங்கிறதும் வன்மைங்கிறதும் ஆகாத ஒண்ணு.
அந்த ட்ரிகர் ஆகக்கூடாது இல்லையா? அதே மாதிரி ஒர்க்லெஸ்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஒர்க் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ அந்த அடிப்படையிலயும் அவங்க மோசமா இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, நல்ல நிலையில இருக்காங்களா, நமக்கு என்ன இருக்குது இல்ல, எதுவுமே புரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும்னா உங்க கையில தான் இருக்குது. நீங்க நல்லா ஆகணும்னா அதுவும் உங்க கையில தான் இருக்குது. இதையெல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு இந்த எமோஷனல் எல்லாம் சரி பண்றதுக்காக தான் நம்மளோட இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் வந்து யூனிக்கான டெக்னிக். அதை நீங்க செய்யும் போது உங்களால ஹீலிங் கொடுக்க முடியும். உங்க குழந்தைக்கு அந்த மாதிரி மோசமா இருக்கக்கூடிய, இவ்வளவு வயலன்ஸ் இருக்கக்கூடிய உங்க குழந்தைகளை நீங்க ஹீலிங் பண்ணலாம். நீங்க உங்க குழந்தைகளோட பிரெயினை மாத்தி அமைக்கலாம். ஸோ நீங்க உங்களோட பவர் மூலமாக, உங்களோட இன்னர் எனர்ஜி மூலமாக அவங்களோட பிரெயினை மாத்தி அமைக்கலாம். எத்தனையோ கணவனோட மனநிலையை நம்ம மாத்தி அமைச்சிட்டோம் இல்லையா? எத்தனையோ வந்து பெண்களோட மனநிலையை மாத்தி அமைச்சிட்டோம். எத்தனையோ டைவர்ஸ் கேஸை வந்து இல்லாம பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஏன் வைலண்டா இருக்கிற உங்க குழந்தைய உங்களால மாத்த முடியாது? உங்க குழந்தைகளுக்கு இந்த சேஞ்சஸை கொடுக்க முடியாது? உங்களோட குழந்தைகளுக்கான மாற்றத்தை உங்களால ஏன் ஏற்படுத்த முடியாது? நாம அதை பண்ணணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு சரியா வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்காம இருந்தாங்க. அவங்கள பார்க்க வச்சோம், காசு கொடுக்க வச்சோம். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையை மாத்தி விட்டோம். இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அந்த பசங்களை வர வச்சோம். ஸோ அவங்க வந்து வெளிநாட்டுல போய் இருந்துட்டு தாய் தகப்பனை பார்க்காம ரொம்ப மோசமா இருந்தாங்க. அதுக்காக இங்கிருந்து நம்ம ஃபுல்லா இவங்களுக்கு அந்த கிளாஸஸ் எடுத்து சொல்லி கொடுத்து செய்ய சொன்னோம். அங்க 2 3 பிரச்சனையாச்சு. அங்க வேலை போச்சு. அதுக்கப்புறம் அங்க நிக்க முடியல, சமாளிக்க முடியல, கடன் ஆயிருச்சு. இங்க வந்தாங்க, கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பூரா வந்து பணம் கையை விட்டு போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில பேசாம வந்து அப்பா அம்மா கூட செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற தொழில் பார்த்துட்டு பேசாம இருக்காங்க. எத்தனையோ வருஷங்களா மன்றாடிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாமே அங்கேயே செலவு பண்ணிடுறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுறாங்க. அங்க கணவன் மனைவி ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்காங்க, அந்த காசு ஃபுல்லா செலவு பண்ணிடுறாங்க. அப்புறம் இங்க வீட்டுக்கு என்னதான் வந்து சேரும்? சம்பாதிக்கிற காசு பூராமே அங்கேயே செலவு பண்ணியாச்சு. ஸோ இது புரியாமையே திரும்ப திரும்ப அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்க வாழ பழகிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். என்னன்னா அந்த லக்ஸரியஸ் லைஃபை வாழ்றதுக்கு பழகிட்டாங்க இவங்க. ஸோ அதனால அந்த நாட்டை விட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே வாழ்றதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பட் அது வந்து நடக்குமா? இங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்க இவங்க யாருகிட்ட போய் வாழ்றது? இவங்க எப்படி இருக்கிறது? ஸோ வர வச்சு இன்னைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து இந்த சிக்கல் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் மோசமா துரோகமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா நடைமுறை கடவுளோட அந்த அனுகிரகத்தோட இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் நடந்துதான் ஆகணும் இல்லையா? அவன் பாட்டுல அங்க கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் காசு கிடைச்சு சம்பாரிச்சுட்டு அந்த காசு அப்படியே, ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா 1 கிராம் நகை கூட கையில இல்லைன்னு. 10 வருஷமா 15 வருஷம் வாங்கியிருக்கிறான். 1 கிராம் நகை கூட வந்து வாங்கி வைக்கல இன்னும். என்ன ரீசன்னா ஃபீஸ் கட்டி ஆகணும், சாப்பாட்டு செலவு பார்த்தாகணும், வாடகை கொடுத்தாகணும். அதுக்கு அப்புறமா அங்க வாழ்ற வாழ்க்கை ஸ்டைல் ரொம்ப மோசம். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான இது. ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா டெய்லி அவங்களுக்கு வந்து 5000 10,000 ஒரு நேரத்துக்கு செலவாயிட்டு இருக்கு. இதெல்லாம் அவசியமா இந்தியாவை பொறுத்த வரையிலும். நீங்க அங்க ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இங்க எல்லாம் குடும்பத்தை ஷிஃப்ட் பண்ணா ஒரு நாளைக்கு மீறி போனா அவங்களுக்கு ஒரு 200 ரூபா செலவாகுமா இருக்கு இல்லையா? ஒரு நேர சாப்பாட்டுக்கு வந்து ஒரு 500 ரூபா செலவு ஒரு ஆளுக்கு. இது இப்ப 5 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டா என்னாச்சு? ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒத்து போகாது. இதை வந்து சரி பண்ணணும். இன்னைக்கு வந்து எப்படியோ நல்லபடியா இங்க கூப்பிட்டு. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கணும். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் பல மாற்றங்கள் வரணும். உங்க குழந்தைகளோட இந்த சைல்ட்ஹுட் ட்ரோமாவை, ஏன்னா இதுதான் அவங்களுடைய ஃபியூச்சர். ஏன்னா இந்த 18 வயசு வரைக்கும் நீங்க என்ன கொடுத்து வச்சிருக்கிறீங்களோ, என்ன மாற்றத்தை வச்சிருக்கிறீங்களோ, எவ்வளவு மோசமான வைலண்ட்டை வந்து நீங்க கத்து கொடுத்துருக்கிறீங்களோ, அவன் அப்படிதான் 40 வயசுல வாழ போறான். நீங்க இருக்க மாட்டீங்க. 40 வயசுல அவன் தத்தளிச்சுட்டு இருப்பான். அந்த வாழ்க்கையை நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சரி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஹீலிங் கொடுங்க. இன்னைக்கு நீங்க வந்து உங்க வாழ்க்கையை மாத்த வைங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறிடும். அந்த குழந்தைகளோட வாழ்க்கை. நாளைக்கு அவன் 40 வயசுல போய் தவிச்சிட்டு இருக்கிற மாட்டான் உங்களை மாதிரி.
இன்னைக்கு நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். உட்கார்ந்து அவங்க மனநிலை மாறுறதுக்கான ஹீலிங் பண்ண முடியும். நீங்க அவங்களுக்காக அர்ப்பணித்து செய்யுங்க இத. கண்டிப்பா வாழ்க்கை மாறிடும். ஸோ அதுதான் இஎஃப்டி. இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தட் மூலமா கண்டிப்பா அந்த குழந்தைகளோட மனநிலையை முழுசா மாத்திர முடியும். அந்த செல்போனை தொடாத அளவுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கான வகுப்புகள் கூட நம்ம வந்து முயற்சி செஞ்சோம் நடத்துறதுக்காக. ஏன்னா குழந்தைங்கள மொபைலை தொடாம ஆக்குற அளவுக்கு பண்ணவும் செஞ்சிருக்கிறோம். நிறைய ஒரு 3-4 குழந்தைங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல, அதுவும் வந்து பர்டிகுலரா நம்ம ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஒரு 3-4 கேசஸ்ல பசங்க வந்து ரொம்ப மோசமா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மொபைல் போன் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 2-3 பேத்துக்கு வந்து நாங்க இங்கிருந்து எவ்வளவு தூரம் பாருங்க, அவங்க ஸ்ரீலங்கால இருக்காங்க, நம்ம இங்க இருக்கிறோம். இங்க இருந்து அவங்களுக்கு அந்த ஹீலிங் கொடுத்து அவங்க அந்த மொபைல் போனையே அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத வச்சு இன்னைக்கு ஒரு டிகிரி ஹோல்டரா மாத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதை தான் நானும் சொல்றேன். உங்களோட வாழ்க்கை இந்த ட்ராமாவை தயவு செஞ்சு சரி பண்றதுக்கு நீங்க வந்து இதை கத்துக்கிட்டு, இந்த கிளாஸை கத்துக்கிட்டு முறையா பயிற்சி பண்ணி உங்களோட குழந்தைகளோட மனசை மாத்துங்க. உங்களுடைய செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே அதுதான். நமக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதம், ஒரு அழகான ஒரு கலை வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம அதை செய்யலாமா வேண்டாமா? செய்ய முடியுங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணிருக்கிறோம். சோ நீங்க கண்டிப்பா உங்களோட குழந்தைகளோட மனநிலையை மாத்தலாமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? நிறைய பேர் சொல்லணும், ஒரே ஒரு ஆள் சொன்னா பத்தாது. எஸ் சார் ஆர் நோ? எஸ், மாற்றணுங்க குழந்தைங்களோட மனசு விடக்கூடாது மாற்றணும். இல்ல, விடக்கூடாதுல. நமக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம இறந்து போயிருவோம். நம்ம 45 வயசுல 50 வயசுல அவங்க கூட நம்ம இருக்க போறது இல்ல. ஏன்னா நமக்கு 90 வயசு ஆகி போயிரும், 100 வயசு ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க 18 வயசு பையனை நீங்க மாத்திட்டீங்கன்னா அவனோட வாழ்க்கையில அவன் நல்லாயிருவான்ல, மாத்திரலாம்ல. சார் வாழ்க வளமுடன் சார். நாமளும் எஸ்மா அது மாதிரி வாழ் நடந்து காட்டணும் சார். அப்பதான் மாத்த முடியும் சார் அவங்கள. இல்ல, நம்ம நடந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள்கிட்டதான் இஎஃப்டி இருக்கே. பண்றோம் சார். அவங்க நீங்க நம்மள எங்கப்பா? கேட்பாங்க சார். நம்ம நீ எழுந்துக்கிறியா, நீ செய்றியான்னு கேட்பாங்க சார். அதுக்கு சொல்றேன் சார். ஆமா, நீங்க பாட்டுல ஜாலியா காலையில தூங்கிட்டு 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு என்ன பண்றது? உங்களை கேள்வி கேட்கதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆமாங்க. திருந்திட்டாங்கல்ல, அவங்க மாறிட்டாங்கல்ல, அவங்க உணர்றாங்கல்ல அத. எஸ் அப்ப சார். அவங்க காலையில உங்களுக்கு முன்னாடி 5:30 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்கல்ல. சோ அப்ப உங்களை கேள்வி கேட்கதான் செய்வாங்க. சோ அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்குது. புரியுதா? சோ நம்ம மாறிதான் ஆகணும். நம்ம தானே மாத்தவே செய்யறோம். அப்புறம் மாத்திட்டு நம்ம பழைய மாதிரியே இருந்தா நம்மளும் சேஞ்ச் ஆகணும். நம்மளும் சேஞ்ச் ஆகணும் நம்மளோட. ஏன்னா உங்களுக்கு ஒரு 18 வயசுல ஒரு அனுபவம் இருக்குதே. அதுலயும் நீங்க பிரச்சனையில தானே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப செல்ஃபா நம்ம கிளாஸ் என்ன கொடுக்கும்? செல்ஃப் ஹீலிங் கொடுக்கும், டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுக்கும். அந்த குழந்தைகளுக்கான விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும். நம்ம குழந்தைக்கு, அதாவது நீங்க குழந்தையா இருக்கும்போது என்ன பிரச்சனையோ அந்த ட்ராமாவையும் சரி பண்ண முடியும். எல்லாத்தையும் மொத்தமா சரி பண்ணும்போது எல்லாமே சரியாயிரும். அப்ப அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப பக்குவமா உங்களை பார்க்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. இல்லையா? எஸ் ஆரணும்? எஸ் சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா வாழ்க வளம். எஸ் சார். நம்ம அதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம குழந்தைங்களும் மாற நாமளும் மாறுவோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த வகுப்பு உங்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்கு? இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய அனுபவங்களை இங்க ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து கண்டிப்பா இந்த ட்ராமாவை பத்தி, பசங்களை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும், இந்த ஸ்கூல்ஸ் பத்தி இது எல்லாமே இப்போ இருக்கிறது தான் சார் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அதெல்லாம் நம்ம மாத்தணும்னா நம்ம கொஞ்சம் அந்த பழைய ட்ராமால இருந்து நாம மாறி நம்ம பசங்க எப்படி இருக்கணும்னு நம்ம அந்த டாப்பிங் கொடுத்து சரி பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே மாறும் சார். கண்டிப்பா. ஏன்னா நாம தேங்க்யூ டேப்பிங் சார். மெத்தடை வந்து நமக்கு மட்டும் இல்லை, மற்ற சிஸ்டம் மாதிரி நமக்கு மட்டும் இல்லது. அது வந்து நம்மளோட குடும்பத்துக்கும் நம்மளுடைய உறவினர்களுக்கும் எல்லாத்துக்குமே, நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட கேரியருக்கும் மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். எஸ் சார். எஸ். நம்ம தேவைப்பட்டா இதை நம்ம சொசைட்டிக்காகவும் நம்ம இதுல டேப்பிங் பண்றோம் சார். ஸோ மழை வர எல்லா வகையிலுமே வைக்கிறோம், இது யூஸ் ஆகும் சார். மழை வர வைக்கிறோம், கஷ்டங்கள் வரும்போது மக்களுக்காக எஸ் செய்யறோம். சார்.
நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சுட்டே தான் எஸ் இருக்கோம். சார். எஸ், சுவாசம் வாய்ஸ் அந்த கிளியரன்ஸ் வரலைங்க சார் உங்க. கண்டிப்பா. எஸ், பேசுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங்மா. அருண்மதி. சார் ஆக்சுவலா எங்க மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஹவுஸ் சர்ஜன் பையன் வந்து அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அவனுக்கு வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது ஐபி, அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்டர்ன்ஷிப். இரிட்டபிள் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டானா. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் அது வந்துதான். இப்போ வந்து ஃபீவர் வித் ரேஷஸ், முகம் கை கால் எல்லாமே. அதுல வந்து அவங்க ஃபேமிலியே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க சார். ஆனா அவங்க அம்மா வந்துட்டு முத்ரா அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க டாக்டர் கிடையாது. ஆனா அவங்க முத்ராஸ், அப்புறம் நான் சொன்னேன் EFTன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா, நான் எனக்கு அதுவும் நான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் கொடுக்கல. இல்லைன்னா அவன் திரும்பி வந்த பிறகு அவனோட ஃபோன் நம்பர் இருக்கு, அவன் ஃபோன் பண்ண எடுக்கல. திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க சார், சென்னை போயிட்டாங்க. இருந்ததுன்னா அவங்க வந்து கிளாஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இது பண்ணுவாங்க சார். அவங்க ஃபேஸ்ல இப்பெல்லாம் ஃபேஸ்ல இருந்தே தெரியுதுங்க சார் யார் வந்து ஒரு மாதிரி கவலைக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே தெரியுதுங்க சார். ஆனா அது கரெக்டா இல்லையான்னு தெரியாது. இல்ல, கரெக்ட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை வந்து நீங்க நம்பணும். நமக்கு இதெல்லாம் வருது, இது நடக்குது, நம்மளால உணர முடியுதுங்கிறத நீங்க நம்ப ஆரம்பிக்க. ஓகே சார், ஓகே சார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் வந்து உங்களுக்குள்ளார டெவலப் ஆக ஆரம்பிச்சு. ஓகே சார். அது மாதிரி இப்ப வந்து எங்க காலேஜ்ல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 6 மந்த்ஸா மைக்ரைன் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது பொண்ணு. அவங்க அப்பா வந்து சேலத்துல இருந்து பார்க்க வந்திருந்தாங்க சார். அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு உடனே கிளம்புனாங்க. நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணி பார்த்துட்டு 1/2 மணி நேரம் பேசி 1 மணி நேரம் பேசிட்டு அப்படியே உடனே கிளம்புனாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா, ஏதோ குவைத் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனாதான் அந்த லாட்ஜில் போய் தங்க முடியும். அங்க போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒரு மத்தியானம் 12 மணிக்கு மேல கிளம்புவேன்னு சொன்னாரு. இது காலங்கத்தால் நடந்தது. அப்ப வந்து நான் வந்து இதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் டீன் கிட்ட போய் பேசினேங்க சார். இந்த மாதிரி தூரத்துல இருந்து வரவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்துச்சு போறதுக்காக ஒரு குவார்டர்ஸையாவது ரெடி பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னேன். டீன் சார் வந்து இது ரொம்ப நல்ல ஐடியாமா அப்படின்னு சொன்னாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் டீன் கிட்ட வந்து பண்ண வைக்கலாம். ஏன்னா அவர் நல்ல டைப்பா இருக்காருங்க சார். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் முன்னாடி இருக்க டீன் இருந்தாரு, அவரு பேசுவாரு. எல்லாரையும் உங்க சொந்த அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, அண்ணன் மாதிரி நினைக்கணும்னு பேசுவாரு. ஆனா அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. ஆனா இவர் ஒன்னும் டிராமாட்டிக்காலாம் பேச மாட்டாரு, தன்மையா பேசுவாரு. ஆனா நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு எல்லாத்துக்குமே. அப்படியே டாக்டர்ஸ்க்கு மேல இந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும் அப்படிங்கறது என்னோட நீண்ட நாள் ஆசை சார். எல்லாரும் ஹீலிங்கா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா, கண்டிப்பா. மனநிலையில டாக்டர் வந்து ஹீலரா இருக்கணும் இல்லையா? நம்ம அந்த ஆமா, மோட்டிவேஷன் வந்து தப்பா இருக்க கூடாது. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே சைல்ட்ஹுட் ட்ராமா கண்டிப்பா இருக்குதுங்க சார். கண்டிப்பா இருக்கும். சைல்ட்ஹுட் ட்ராமா இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்து எல்லாத்துக்குமே சூப்பரா நல்லதா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே அதுக்காக மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு கார்னர்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ இருக்கதான் அதை செய்யும். டயக்னாஸ் பண்ணணும். அவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களால ஓப்பனா ஷேர் பண்ண முடிஞ்சா அதை வச்சு கண்டிப்பா நம்ம வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை சைல்ட்ஹுட்ல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100% ஷூரா நம்மளால சொல்ல முடியும் இல்லைங்க சார்? கண்டிப்பா நம்மளால எல்லாமே சொல்ல முடியும். ஓகே. எஸ். சார் விஜய் உங்களுக்கு சிஎம். கால் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். கால் பண்ணுங்க. அருள்மதி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம் ஆனந்த், சொல்லுங்க. சார் இந்த நிகழ்ச்சி சூப்பராக இருந்ததுங்க. எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, எப்படி குழந்தைங்களை வளர்த்தணும், படிப்பெல்லாம் 12th வரைக்கும் எப்படி கொண்டு போகணும், அருமையாக நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது சார். ஃபேண்டாஸ்டிக், அருமை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க சார். இப்போ இந்த இஎஃப்டி இந்த ப்ரோக்ராம் என்னென்ன சொல்லித் தருவீங்க சார்? அது எப்படி கொஞ்சம் அது அது வந்து 12 நாள் கிளாஸ். ஒரு 6 நாள் வந்து தியரியா இருக்கும், 6 நாள் வந்து ப்ராக்டிக்கலா இருக்கும்.
இதுல வந்து நீங்க செல்ஃப் ஹீலிங்கு அந்த மாதிரி வந்து ஒரு 8 வகையான ஹீலிங் மெத்தட் சொல்லி தருவோம். அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த இந்த கிளாஸ் மாதிரி காலையில 6 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். அது வந்து உங்க லைஃப் டைம் ஃப்ரீயா உங்களுக்கு வந்துரும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துல 8 வகையான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு 8 டைப்ல ஹீலிங் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது முழுசா அதுல வந்துடும். ஸோ அந்த மாதிரி நாங்களே வந்து முழுசா உங்களை வந்து ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி உங்க வாழ்க்கை பூரா என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம செய்ய வைப்போம். சரிங்க சார். இப்போ இது இது ஒரு இது லைஃப் ஸ்டைல். இது சார் இப்போ இது வந்து பேசிக்குங்களா இல்லை அட்வான்ஸு ஏதாவது இருக்குங்களா? அப்போ அது ஆமா, பேசிக். இந்த நம்ம பிரைன் மாஸ்டர் கோர்ஸ் வந்து பேசிக்கு, அதுக்கு அப்புறமா வந்து அட்வான்ஸு. அது உங்களை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நீங்களா வந்து விருப்பப்பட்டு வர்றதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து இங்க 90% மக்கள் வந்து நம்மளோட பேசிக் முடிச்சனவே அவங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டா பயங்கர சேஞ்சஸ் வந்துடும். ஸோ நம்மளோட கிளாஸஸும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்வான்ஸ் கோர்ஸை வந்து எடுத்துக்குவாங்க. நாங்க வந்து அதை எதுவும் சொல்றது இல்லை, பட் அவங்களாம் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதுல ஆர்வமா இருக்கிறவர் வந்து பாலசுப்ரமணியம் சார், போன பேட்ச்ல முடிச்சவங்க. பார்த்திபன் சார், இவங்கெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. சூப்பர் சார், தேங்க்யூ. எஸ், ஏன்னா நம்மளோட அந்த 12 நாள் கிளாஸே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, ஓகே சார், எஸ், தேங்க்யூ சார். வணக்கம் நான் சார். உங்களுக்கு வாழ்க்கை வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன். இது நிறைய சார் கம்ப்ளைண்ட் என்கிட்ட வரும் சார். இந்த பசங்களுக்கு ஆ அதான் இந்த வீடியோ இது செல்போன் அடிக்ட் இருக்காங்க இல்லையா? ஆமா சார், ஆமா சார். ஆமா, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார். அது என்ன மாதிரி பண்ணலாம் இப்போ டாப்பிங் பண்ணணும்? ஆமா, நம்ம வந்து இப்போ பேசிக்ல வந்து நம்ம இது பண்ணணும். ஃபர்கிவ்னஸ் அந்த 4 விஷயங்கள் செஞ்சு நம்ம பண்ணனா அவங்க ரெடி ஆயிருவாங்க. அது நம்ம டிஸ்டன்ஸ்ல பண்ணோம் இல்லையா ஆமா, அவங்களுக்கு, அந்த டிஸ்டன்ஸ் மெத்தட்லயே அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டா போதுமானது. அது அது அட்வான்ஸ்ல வருமா இல்லை வருமா? இல்ல, பேசிக்ல இருந்தே நீங்க பண்ணலாம். அட்வான்ஸ் வந்து நம்மளையும் நம்மளோட டோட்டல் சிஸ்டத்தையும் மாத்துறதுக்கு நீங்க இப்ப பேசிக்லயே பண்ணலாம். பேசிக்லயே நீட்டா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுத்தோம்ல, அந்த சிஸ்டத்திலேயே நான் பண்ண போதுமானது. அதான் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல சார் எனக்கு கிளாஸ். அந்த டிஸ்டன்ஸ் அட்டன் பண்ணீங்க, நீங்க வரலையோ? ஆமா சார், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டா வீடியோ. ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே, நான் வீடியோ தரேன். அதே மாதிரி இது இந்த ட்ரக் அடிக்ட்டும் வருவாங்க சார். ட்ரக் அடிஷன். ஆமா, ட்ரக் அடிஷன்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை சார் நமக்கு. நிறைய ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ட்ரக் என்கிட்ட 4 அடிஷன்லாம் பேர் வந்து 4 பேர் கிட்ட இருக்காங்க என்கிட்ட. 4 பேர் இருக்காங்களா? சூப்பர். ஆமா, கண்டிப்பா குணப்படுத்திடலாம் சார். எவ்வளோ மோசமான ஆளுகளை எல்லாம் நாங்க சரிப்படுத்தி இருக்கிறோம் தெரியும். அதனால ஃபேமிலியே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அவங்களுக்கு, பசங்க வளர்க்க முடியும். ஆமா, கண்டிப்பா. ஒருத்தர் வந்து ஜெயிலர், கவர்மெண்ட் ஜாப், ஜெயில வந்து ஜெயிலர். அவரு இந்த மனநிலையில இருக்கணும் இல்லையா? ஆனா அவரு ஒரு மாதிரி பயந்து ட்ரக் அடிஷனா மாறி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க வந்து நமக்கு வீடியோ கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க. 4 நிமிஷம் 4.5 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கார நம்ம காப்பாத்தி கொடுத்தோம். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தாங்க. இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறாரு. இப்போ 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நம்ம அந்த வேலை பண்ணி கொடுத்தோம். ஒருத்தர் வந்து டேப்லெட் அடிக்ட், எல்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம் சார். இன்னொரு ஆல்கஹால் அடிக்ட். நம்ம ஸ்மோக்கிங் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நான் வந்து ஒரு 20-25 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். டாக்டரா இருக்கிறேன், ஆயுர்வேதா எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மருந்தெல்லாம் நிறுத்திட்டோம். பட் என்னோட அனுபவத்துல ஸ்மோக்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா ஈஸியா ட்ரிங்கை வந்து நிறுத்திடலாம். அதே மாதிரி வந்து வேற ஏதாவது ரொம்ப மோசமான அடிக்ஷனா இருந்தா கூட சரிப்படுத்திடலாம். ஆனா ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மருந்துகள்ல சான்ஸே இல்லை. நான் எவ்வளவோ மருந்துகள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் நம்மளோட ஹீலிங்ல அதை அடக்க கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லா கரெக்டா வேலை செய்யுது. ஓகே. ஓகே சார், ஓகே, அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. டிஸ்டன்ஸ் மெத்தட் தான் சார் நம்ம எல்லாம். ஆமா, எல்லாம் டிஸ்டன்ஸ் தான், நம்ம எல்லாமே டிஸ்டன்ஸே பண்ணிட்டு போயிடலாம். அதான் நீங்க அதான் அதைதான் ஈஸியா கரெக்டா இருக்கும். ஆமா, இல்ல அது ரைட்டு. ரெக்கார்டிங் உட்காந்து பாத்துறீங்க, நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லி தரேன். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கொஞ்சம் சொல்லி. சரி சரி. இன்னைக்கு கிளாஸ் இருக்குல்ல சார்? ஓகே, இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. நேத்து கொஞ்சம் நான் போனேன், கொஞ்சம் பர்ச்சேஸ் நேற்று நிறைய. சீக்கிரம் வந்துட்டேன். கிளாஸ் ஆமா மிஸ் ஆமா, பண்ணிட்டேன். நேற்று சீக்கிரம் வந்துட்டேன் பட் கான்சலேஷன்ல. அப்படியா? சீக்கிரமா வந்துருங்க, எடுத்துடலாம். சரி சரி. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் a nice day, லவ் யூ ஆல். சரி. எஸ், தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Thank you, sir. ஓகே, வாழ்க வளமுடன். Love you, sir. தேங்க்யூ.